வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்டிடியூட் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம 5 சம்ஸ் இந்த ஆப்டிடியூட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸ் 2ல் நெக்ஸ்ட்டு 5 சம்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மு. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 38 × 38 × 38 plus 34 × 34 × 34 plus 28 × 28 × 28 minus 3 × 38 × 34 × 28 divided by 38 × 38 plus 34 × 34 plus 28 × 28 minus 38 × 34 minus 34 × 28 minus 38 × 28 is equal to அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது? இந்த மாதிரி பார்த்தோன்னா இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த கொஸ்டினில் இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 38 34 28 இந்த நம்பர் தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்திருக்குது. இங்கே பார்த்தோன்னா 3 38, இங்கே 3 34, இங்கே 3 28. அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் அப்படியே வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தோன்னா 2 38, 2 34, 2 28, அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் வருது. இதெல்லாம் நம்ம இப்போ தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். இதை எப்படி பிரித்து எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ முதல்ல மேலே எத்தனை 38 இருந்துச்சு? 3 38 இருந்துச்சு. அப்போ 38 கியூப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? அப்போ 3 38 இருக்கிறனால அந்த இன்டூவில் தான் வந்திருக்கு. அப்போ இன்டூவில் இருக்கிறனால நம்ம அதை பவர் 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 34 எத்தனை ப்ளஸ் 34 எத்தனை வந்துருக்குது? 3 34 இருக்குது. அப்போ 34 பவர் 3. அடுத்து ப்ளஸ் 28 எத்தனை இருக்குது? 28 3 இருக்குது, அதுவும் பவர் 3. மைனஸ் ரிமைனிங் என்ன இருக்குது? 3 × 38 × 34 × 28 அப்படின்னு சொல்லி இருக்குது. இது அப்படியே மேலே எழுதியாச்சு. அடுத்து இப்போ கீழே நம்ம இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். அப்போ கீழே என்ன இருக்குது? கீழே 2 38 இருக்குது. அப்போ 38 ஸ்கொயர் ப்ளஸ் 34 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 34 ஸ்கொயர் ப்ளஸ் 28 எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 28 ஸ்கொயர். ரிமைனிங் என்ன இருக்குது? 38 × 34 minus 34 × 28 minus 38 × 28 இருக்குது. இப்போ நம்ம அந்த பெரிய டேர்மாக இருந்ததை நம்ம ஃபுல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி மாற்றியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். A = 38 அப்படின்னு சொல்லியும், B = 34 அப்படின்னு சொல்லியும், C = 28 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த A 38ஆகவும் B 34, C 28 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது அப்படியே அந்த நம்பர்ஸ் இருக்க இடத்துல இந்த ABCயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ அந்த 38 இருக்க இடத்துல நம்ம அப்போ ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? A கியூப் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு 34 இருக்க இடத்துல பியை சப்ஸ்டியூட் பண்ணால் B கியூப் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 28 இருக்க இடத்துல சியை சப்ஸ்டியூட் பண்ணால் C கியூப் அப்படின்னு சொல்லி வரும். ரிமைனிங் என்ன இருக்குது? 3 × 38 இருக்க இடத்துல A, 34 இருக்க இடத்துல B, 28 இருக்க இடத்துல C. இப்போ மேலே எழுதியாச்சு. டிவைடட் பை இப்போ கீழே நம்ம எழுத போகிறோம். கீழே என்ன இருக்குது? 38 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 38 இருக்க இடத்துல நம்ம A சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் 34 இருக்க இடத்துல B போட போகிறோம். B ஸ்கொயர். அப்புறம் 28 இருக்க இடத்துல C போட போகிறோம். C ஸ்கொயர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, மைனஸ் 38 இருக்க இடத்துல A × B minus B × C minus A × C. இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பேட்டர்ன் என்ன மாதிரியான ஃபார்முலா? இந்த இது என்னென்னா ஒரு ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு பேட்டர்னுக்கு இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் பார்த்தா என்ன ஃபார்முலா ஒரு ஃபார்முலா டினோட் பண்ணுது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு என்னென்னா A + B +
சி அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்து இது வந்து ஒரு ஃபார்முலாவாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் ஏசி. இது வந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி தான் நம்மளுக்கு இப்போ இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவல் டு என்னது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்க இடத்துல ஏ இருக்க இடத்துல 38ம் பி இருக்க இடத்துல 34ம் சி இருக்க இடத்துல 28 நம்ம வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து இப்போ கிடச்சிரும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அப்போ ஏ இருக்க இடத்துல வந்து என்னது 38 ப்ளஸ் பி இருக்க இடத்துல வந்து 34 ப்ளஸ் சி இருக்க இடத்துல 28. இது மூணுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 100 வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கொஷினோட ஆன்சர். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம் வந்து பார்க்க இந்த மாதிரி பெருசாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏதோ ஏ கியூப் பி கியூப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து மினிமைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வந்து கிடைக்கும். அந்த ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த சம்முக்கு கரெக்டான ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 100 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கியூப் ரூட் 9. கியூப் ரூட் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க 9, அதுக்கப்புறம் அகெயின் கியூப் ரூட் 9, உள்ளே வந்து அகெயின் கியூப் ரூட் 9, இந்த மாதிரி வந்து போயிட்டே வந்துருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வேல்யூ வந்து என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சம் வந்து கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்னது கியூப் ரூட் 9 கியூப் ரூட் 9 கியூப் ரூட் 9. ஸோ இதுதான். இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து சம் வந்து வந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா அந்த ரூட் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சம் வந்து இருந்துச்சுன்னா ரூட் 9 அப்படியே வந்து இந்த மாதிரி கியூப் ரூட்டில் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரூட் 9 என்ன நம்பர் இருக்கோ அந்த ரூட் 9 இருந்துச்சுன்னா 9, இல்லாட்டி ரூட் 64 இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அந்த நம்பரை மட்டும் அந்த ரூட்டை மட்டும் வெளியில் எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே எல்லாமே ரூட் 9 காமனாக இருக்கிறனால ரூட் 9 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ரூட் 9 நம்ம வந்து ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு சம். ஸோ இந்த மாதிரி கியூப் ரூட்டில் வந்து சம் வந்துச்சுன்னா அந்த ரூட்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்சரை வந்து நம்ம அந்த வேல்யூ நம்ம எடுத்து அதுக்கு ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த சம்முக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 3 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சம் 9 + 3 + 1 + இன்ஃபினிட்டி. ஸோ இந்த சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த நம்பருக்கு சம் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த சம்மும் ரொம்ப ஈஸியான சம் தான். இதுக்கு ஃபார்முலா வந்து தெரிஞ்சால் போதும் இந்த சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சம்முக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன அப்படின்றது பார்த்தோன்னா S ∞ = A / 1 - R. ஸோ இதுதான் வந்து இது A / 1 - R. ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஃபினிட்டி வச்சு சம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் சம்மு. ஸோ இந்த ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் சம்முக்கு வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ இது இன்ஃபினிட்டி வந்துச்சாலே இதுதான் வந்து அதோட ஃபார்முலா A / 1 - R. ஸோ அப்போ நம்மளுக்கு A வேல்யூ என்ன R வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி இந்த சம்மில் வந்து தெரியணும். ஸோ அப்போ A வேல்யூ நம்மளுக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க 9 + 3 + 1 + இன்ஃபினிட்டி வரைக்கும் வந்து போகுது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு வர நம்பரை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்னா A அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்குவோம். அப்போ A = 9 தான். இப்போ சப்போஸ் அந்த 9 இருக்க இடத்துல 4 இருந்துச்சுன்னா அப்போ அதை A = 4 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்பர் தான் வந்து ஏவோட வேல்யூ. அடுத்து இங்கே வந்து R வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ R வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அது எப்படி கண்டுபிடிக்குவோன்னா செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபஸ்ட் நம்பர், அதே மாதிரி தேர்ட் நம்பர் டிவைட் பை செகண்ட் நம்பர். இங்கே ஃபோர்த் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோர்த் நம்பர் டிவைட் பை தேர்ட் நம்பர். ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து செகண்ட் நம்பர் இங்கே என்னது 3. அப்போ R = செகண்ட் நம்பர் வந்து 3 டிவைட் பை ஃபஸ்ட் நம்பர் வந்து 9. இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 1/3 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அகெயின் இப்போ வந்து நம்ம இப்போ தேர்ட் நம்பரை எடுத்துக்கிறோம். தேர்ட் நம்பர் இங்கே வந்து 1. அப்போ 1 டிவைட் பை செகண்ட் நம்பர் என்னது 3 போட்டோன்னா நம்மளுக்கு 1/3 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். எந்த மாதிரி எத்தனை நம்பரை நம்ம வந்து டிவைட் பண்ணி போட்டாலும் இங்கே ஆரோட வேல்யூ எப்போவுமே சேம் வேல்யூவில் தான் வந்து கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இப்போ R கண்டுபிடிச்சாச்சு, A வந்து கிடச்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ S ∞ = Aயோட வேல்யூ என்னது 9 டிவைட் பை 1 - R வந்து ஆரோட வேல்யூ வந்து 1/3. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? 9 டிவைட் பை இங்கே 3 - 1 டிவைட் பை 3 அப்படின்னு சொல்லி வந்து வரும்.
நெக்ஸ்ட்டு இப்போ 9 டிவைட் பை 3 மைனஸ் 1 வந்து 2 டிவைட் பை 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த 3யை நம்ம மேலே கொண்டு வந்து போகிறோம். ஸோ அப்போ 9 இன்ட்டு 3 வந்து மேலே வந்துடும் டிவைட் பை 2. அப்போ வேல்யூ என்னது 9 3s are 27 டிவைட் பை 2. ஸோ இதுதான் வந்து இந்த சம்மோட கரெக்டான ஆன்சர். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த சம்ம தான் வந்து கேட்டிருக்காங்க. அந்த சம்முக்கு வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 27 டிவைட் பை 2 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். If ABCD is written as BDFH, then what will be written as MNOP? ஸோ அப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஏபிசிடி அப்படின்ற இந்த ஆல்ஃபபெட்டை வந்து எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தோன்னா BDFH அப்படின்னு சொல்லி வந்து எழுதுறாங்க. அப்போ MNOP அப்படின்ற இந்த ஆல்ஃபபெட் வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க, ABCD. இந்த ஏபிசிடியை தான் வந்து எப்படி மாற்றி எழுதுகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா BDFH அப்படின்னு சொல்லி வந்து எழுதுறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து இந்த சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ வந்து பியாகவும், பி வந்து டியாகவும், சி வந்து எஃப்பாகவும், டி வந்து ஹெச்சாகவும் வந்து எழுதியிருக்காங்க. அது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தோன்னா, இப்போ ஏக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா ஏ, இப்போ ஏக்கு அடுத்து என்ன நம்பருக்கு வரும், எப்போவுமே பி வந்து வரும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏக்கு அடுத்த நம்பர் வந்து அடுத்த ஆல்ஃபபெட் வந்து எழுதியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே பி வந்து இருக்குது. இப்போ பி எடுத்துக்கிறோம். பி வந்து எடுத்துக்கும் போது இங்கே வந்து டி எழுதியிருக்காங்க. அது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, பிக்கு ஒரு ஆல்ஃபபெட்டை விட்டுட்டு அடுத்த ஆல்ஃபபெட் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பிக்கு வந்து டி வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஒரு ஆல்ஃபபெட் விட்டுட்டு டின்ற ஆல்ஃபபெட் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே சி வந்து எஃப்னு வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, சிக்கு 2 ஆல்ஃபபெட் விட்டுட்டு 3வது ஆல்ஃபபெட்டை வந்து எழுதியிருக்காங்க. அப்போ சிக்கு வந்து டிஇ அப்படின்னு சொல்லி 2 ஆல்ஃபபெட் விட்டுட்டு 3வது ஆல்ஃபபெட்டு. இங்கே வந்து அடுத்த ஆல்ஃபபெட்டே வந்து ஏக்கு அப்புறம் வருது பி. அதுக்கப்புறம் பிக்கு வந்து ஒரு ஆல்ஃபபெட் விட்டுட்டு டின்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்கு வந்து 2 ஆல்ஃபபெட் விட்டுட்டு எஃப் வந்து 3வது ஆல்ஃபபெட் எதுவோ அதை எழுதியிருக்காங்க. இப்போ டிக்கு வந்து அப்போனா எத்தனை விடணும், 3 ஆல்ஃபபெட் வந்து விடணும். 1 2 3 ஆல்ஃபபெட் விட்டுட்டு என்ன வரும், ஹெச்ன்ற ஆல்ஃபபெட் வந்து வருது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஏபிசிடி அப்படின்ற நம்பரை வந்து ஆல்ஃபபெட்டை வந்து இந்த மாதிரி பிடிஎஃப்ஹெச் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இதே பேட்டர்னில் தான் நம்ம இப்போ வந்து இந்த எம்என்ஓபியை வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்னது எம்என்ஓபி. ஸோ இந்த எம்என்ஓபியை தான் வந்து இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து இப்போ இந்த ஆர்டரில் நம்ம வந்து அதாவது இந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஏக்கு அடுத்து பின்ற ஆல்ஃபபெட், அதுக்கப்புறம் ஒரு ஆல்ஃபபெட் விட்டு டி வருது, அதுக்கப்புறம் சிக்கு வந்து ஒரு 2 ஆல்ஃபபெட் விட்டு எஃப், டிக்கு வந்து 3 ஆல்ஃபபெட் விட்டு ஹெச் அப்படி வருதுன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதே பேட்டர்னில் நம்ம வந்து இந்த எம்என்ஓபிக்கும் வந்து கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா என்பிஆர்டி அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கணும். நம்ம இந்த ப்ரொசீஜரை இப்போ பார்த்த இந்த ப்ரொசீஜரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா இந்த நம்பர் தான், இந்த ஆல்ஃபபெட் தான் வரணும். என்பிஆர்டி வந்து இந்த எம்என்ஓபிக்கு வந்து வரணும். பட் ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் நீங்கள் வந்து பார்க்கணும், கொஸ்டினில் வந்து எம்என்ஆர்டி என்பிஆர்டி அப்படின்ற ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இங்கே எதுவுமே அந்த மாதிரி வந்து கிடையாது. அப்போ ஏதோ ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல அவங்க இந்த ஃபார்வர்டாக வந்து எடுக்காமல் எப்படி எடுக்கிறாங்கன்னா இந்த எம்என்ஓபிக்கு வந்து பேக்வேர்டாக வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஏபிசிடிக்கு நம்ம வந்து ஃபார்வர்டாக ஒரு நம்பர் விட்டு ஒரு ஆல்ஃபபெட் வந்து 2 ஆல்ஃபபெட் விட்டு 3 ஆல்ஃபபெட் விட்டுன்னு அப்படி எடுத்தோம், ஃபார்வர்டில் எடுத்தோம். ஆனால் இந்த எம்என்ஓபிக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா பேக்வேர்டில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ எம்என்ஓபி இப்போ நம்ம அதே மாதிரி பேக்வேர்டில் கால்குலேட் பண்ண போகிறோம். பேக்வேர்டில் கால்குலேட் பண்ணோன்னா எம்முக்கு அடுத்த நம்பர் வந்து பின்னாடி
ஃபார்வர்டில் இந்த மாதிரி ஃபார்வர்டில் பண்ணாமல் பேக்வேர்டில் பண்ண போகிறோம். பேக்வேர்டில் பண்ண போகிறோன்னா இப்போ எம்முக்கு அடுத்த ஆல்ஃபபெட் என்னது எல். அப்போ எல் இங்கே வந்து வரும். அடுத்து இங்கே வந்து என் இருக்கா, அப்போ எண்ணுக்கு ஒரு இது விட்டு தானே ஒரு ஆல்ஃபபெட் வந்து விட்டு எடுக்கிறோம். அப்போ எண்ணுக்கு வந்து ஒரு ஆல்ஃபபெட் விட்டு எடுத்தோன்னா அடுத்து எல் வரும். இப்போ ஓ வந்து எடுத்துக்கிறோம். ஓக்கு வந்து 2 ஆல்ஃபபெட் வந்து விடணும். 2 ஆல்ஃபபெட் விட்டு எடுத்தோன்னா அப்போ என்ன வரும், எல் வந்து வரும். அடுத்து பிக்கு வந்து 3 ஆல்ஃபபெட் வந்து விடணும். 3 ஆல்ஃபபெட் விட்டு எடுத்தோன்னா என்ன வரும், எல் வந்து வரும். ஸோ அப்போ எம்என்ஓபிக்கு வந்து கடைசியாக வந்து என்ன வரும்னு பார்த்தோன்னா எப்படி எழுதுகிறோன்னா எல் 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 எல். இதுதான் வந்து இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து ஃபார்வர்டில் கேல்குலேட் பண்ணாமல் பேக்வேர்டில் அந்த கேல்குலேஷனை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துன்னு பார்த்தோன்னா 4L. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஈஸியான சம் தான். ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். இஃப் அ டை இஸ் ரோல்டு ட்வைஸ், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர் இன் த ஃபஸ்ட் டைம் ஆர் எ டோட்டல் ஆஃப் 6. ஸோ இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு டை வந்துருக்குது. ஒரு டை எடுத்துக்கிறாங்க. அந்த டையை வந்து 2 தடவை வந்து ரோல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 2 தடவை இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன ப்ராபபிலிட்டினா, இப்போ அந்த டை வந்து ஈவன் நம்பராக ஃபஸ்ட் டைம் வந்து உருட்டும் போது ஈவன் நம்பராக வந்துருக்கணும், இல்லைனா வந்து அதோட டோட்டல் வந்து 6 வந்து இருக்கணும். ஸோ ஈவன் நம்பராக இருக்கணும், இல்லைனா வந்து அதோட டோட்டல் வந்து அந்த டையை வந்து நம்ம உருட்டும் போது ஈவன் நம்பர் 6 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் அவுட்கம் நம்மளுக்கு என்னது, இப்போ ஒரு டை தான், பட் ஆனால் 2 தடவை உருட்டுறாங்க. அப்போ ஒரு டை வந்து எத்தனை சைட்ஸ் வந்துருக்கும், 6 சைட்ஸ் வந்துருக்கும். ஆனால் 2 தடவை ரோல் பண்ணுறனால இன்னொரு 6 வந்து போட்டுக்கிறோம். ஏன்னா ஒரே ஒரு டை ஒரு தடவை ரோல் பண்ணுறாங்கன்னா 6 மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே 2 தடவை ட்வைஸாக வந்து ரோல் பண்ணுறனால 6 × 6 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டல் வந்து 36. ஸோ இது வந்து அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து இந்த ப்ராபபிலிட்டிக்கு நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து என்னென்ன கிடைக்கிது, அவங்க சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ஈவன் நம்பரில் ஃபஸ்ட் டைமாக போடும்போது ஈவன் நம்பர்ஸ் வந்து கிடைக்கணும், இல்லைனா வந்து டோட்டல் 6 வந்து வேல்யூ வந்து வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்ண போகிறோன்னா, இப்போ ஒன்று வந்து ஈவன் ஃபஸ்ட் அந்த த்ரோ பண்ணுறது வந்து ஈவன் நம்பரில் வந்து இருக்கணும். ஈவன் நம்பரில் இல்லைன்னா அதோட டோட்டல் வந்து 6 வந்து இருக்கணும். அப்போ 6 வந்து இருக்கணும்னா நம்மளுக்கு 1,5 எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து 6ன்னு வந்துருக்குமா. என்ன தான் வந்து இது வந்து ஆட் நம்பராக ஃபஸ்ட் டைம் த்ரோ பண்ணாலும் ஆட் நம்பரில் இருந்தாலும் இதை நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோன்னா 6ன்ற டோட்டல் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால தான் 1,5 வந்து எடுத்துக்கிறோம். மற்ற நம்பர்ஸ் எதுவுமே வந்து எடுத்துக்க முடியாது. 1,4 எடுக்க முடியாது, 1,6 எடுக்க முடியாது, ஏன்னா அது 7 வந்துடும். 1,4 எடுத்தோன்னா 5 வந்துடும். அப்போ 1,6 எடுத்தால் தான் 1,5 எடுத்தால் தான் நம்மளுக்கு 6ன்ற வேல்யூ டோட்டல் வேல்யூ வந்து கிடைக்கும். அதனால 1,5 வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ் வந்து இருக்கணுமா. ஸோ த்ரோ பண்ணும்போது நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸில் இருக்கணும். அப்போ ஈவன் நம்பர்ஸ் ஃபுல்லாகவே வந்து வரும். அப்போ 2,1 2,2 2,3, ஏன்னா 2 வந்து ஈவன் நம்பர்ன்றனால அந்த ஆர்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து வந்துடும். 2,4 2,5 2,6 6 சைட்ஸ் வரைக்கும்னால 6 வரைக்கும் தான் எடுத்துக்கிறோம். அடுத்து இப்போ 3 வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா 3 வந்து ஆட் நம்பர், அது நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் எது எடுத்துக்கலாம், 6 வர மாதிரி டோட்டல் வேல்யூ வந்து 6 வர மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் வேல்யூ 6 வந்து எப்போ வரும், 3,1க்கு வருமா, வராது. 3,2 வராது, 3,3க்கு வந்து வரும். அப்போ 3,3 வந்து எடுத்துக்கிறோம். அது மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே அந்த மற்ற நம்பர்ஸ் வந்து எடுத்துக்க முடியாது. அதுக்கடுத்து இப்போ 4 வந்து எடுத்துக்க போகிறோம். 4 வந்து எடுத்துக்கிட்டோன்னா அது ஈவன் நம்பர். அப்போ 4ல் ஃபுல் நம்பர்ஸும் வந்து வந்துடும். அப்போ 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 4,6 வரைக்கும் நம்மளுக்கு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து 5 வந்து பார்க்குறோம். 5 வந்து ஆட் நம்பர், ஆனால் ஆட் நம்பர் எடுக்க முடியாது. ஆனால் எது வந்து எடுக்கலாம்னா டோட்டல் வந்து வேல்யூ 6 வரணும், அந்த மாதிரி வந்து எடுக்கலாம். அப்போ டோட்டல் 6 வரணும்னா நம்மளுக்கு 5,1ல் மட்டும்தான் வந்து 6 வரும். அதை மட்டும் நம்ம எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ 6 வந்துடும். 6 எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஈவன் நம்பர்ஸ். அப்போ 6ல் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு எழுதிக்கலாம். அப்போ 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6
இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து இந்த ஈவன் ஃபஸ்ட்டு த்ரோ பண்ணக்கூடிய ஈவன் நம்பருக்கும் அதே மாதிரி டோட்டல் 6க்கும் என்னென்ன வருதோ எல்லா சான்சஸையும் வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ டோட்டலாக எத்தனை சான்சஸ் வந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஸோ 21 சான்சஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. இப்போ இந்த வேல்யூயும் முதல்ல கண்டுபிடிச்ச அவுட்கம் வேல்யூவும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ 21 டிவைட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து 36. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராபபிலிட்டியோட ஆன்சர். ஸோ நம்மளுக்கு அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டையை வந்து 2 தடவை ரோல் பண்ணுறாங்க. அப்படி ரோல் பண்ணும் போது ஃபஸ்ட் டைம் வந்து ஈவன் நம்ம வந்து இருக்கணும், இல்லைனா வந்து டோட்டல் வந்து 6ன்னு வந்து கிடைக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம பார்த்து ஒரு சான்சஸ்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா 21 டிவைட் பை 36 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து கேட்பாங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் வந்திருக்கும். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து டெய்லி 5 சம்ஸில் நம்ம இன்றைக்கி 5 சம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த 5 சம்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.